ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் கைலன் செப்டம்பர் 26 முதல் தமிழகம் எங்கும் அனைத்து திரையரங்குகளில். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸ் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கிஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டரு. இவருக்கு லவ்னாலும் பிடிக்காது, லவ்வர் செகண்டாலும் பிடிக்காது. ஒரு கட்டத்தில் கதாநாயகி ஒரு புக்கை எடுத்து கதாநாயகன் கிட்ட கொடுக்க போக அந்த புக்கு கதாநாயகன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கப்பலாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, யார் 2 பேர் சேர்ந்து கிஸ் பண்ணாலும் அவங்களுடைய ஃப்யூச்சர் தெரிய ஆரம்பிக்குது. இது எப்படி இது நமக்கு மட்டும் தெரியுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மர்ம பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் நம்மளால் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியும் அப்படிங்கிறதுக்காக அவரே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது நிச்சயமாக வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். அதை ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி படமாக ப்ரெசென்ட் பண்ணணும், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்துடைய இந்த கதையை பார்க்கும்போது 2022 கிஸ் சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுத் கொரியன் டிவி சீரீஸ் ஒன்று வெளியாச்சு. இதில் கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய எந்த பவர் அதில் கதாநாயகிக்கு இருக்கும். அவங்க யாரை கிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நபருடைய ஃப்யூச்சர் தெரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் அந்த கதைக்களத்தை நகர்த்தியிருப்பாங்க அந்த சீரீஸில். இதில் கதாநாயகனுக்கு யார் 2 பேரும் கிஸ் பண்ணாலும் அவங்களுடைய ஃப்யூச்சர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதில் மாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சீரீஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய இன்ட்ரோல் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட்டான அந்த எமோஷனல் விஷயங்களாகட்டும், இது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது இந்த ஃபேண்டசி அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படம் தான், அப்படி தான் நீங்கள் கிளியராக எடுத்துக்கலாம். அது எப்படி கதாநாயகனுக்கு மட்டும் கிஸ் பண்ணுறவங்களுடைய ஃப்யூச்சர் தெரியுதுங்கிறதுக்காகவே அந்த ஃபேண்டசி அப்படிங்கிற எலிமெண்ட்டை அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோதானே தவிர இது ஒரு ரொமான்டிக் காமெடி படம் தான். காமெடி படங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். அது எல்லா விமர்சனங்களையும் காமெடி படங்களுடைய விமர்சனங்களில் நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறது உண்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கவினும் சரி, பிரீத்தி அஸ்ரானியும் சரி, 2 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். குறிப்பாக இட் வாஸ் ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கவின் பிரீத்தி கிட்ட சொல்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. இந்த 2 பேர் போக ஆர்ஜே விஜய் ஆகட்டும், விடிவி கணேஷ் ஆகட்டும், ராவ் ரமேஷ் ஆகட்டும், தேவயானி ஆகட்டும், கௌசல்யாவாகட்டும், ஏன் கேமியோவில் 2 சீனுக்கு பண்ணிட்டு போன நம்ம பிரபு ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தில் ஒரு ப்ரோலாக் ஒன்று இருக்குது. அதை வழக்கம் போல் ஒரு முக்கியமான நடிகர் அவருடைய வாய்ஸ் ஓவரில் தான் பேசியிருக்காரு. வாய்ஸ் ஓவர்னு நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்க, சரி விடுங்க, அவர் தான் வழக்கம் போல் பேசியிருக்காப்புல. அது ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவாகத்தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாக இந்த ரொமான்டிக் காமெடி இல்லை ரொமான்டிக் ட்ராமா எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி படங்கள் முதல்ல நம்ம மனசில் நிற்கணும் அப்படின்னா அதில் ஓரளவுக்கு எமோஷனலாக ஒரு பெரிய கனெக்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் நமக்கு இருக்கணும். இவங்க 2 பேர் பிரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நமக்கு மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மியூசிக்குங்கிறது மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கணும். இந்த படத்தில் ஜென் மார்ட்டினுடைய மியூசிக்கில் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் விஷயங்களாகட்டும்,
சில்லேம்மான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பாட்டாகட்டும், இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது. ஆனால் இவங்க வீக்கான ரைட்டிங்கில் பெருசாக சுவாரஸ்யப்படுத்தாமல் விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இன்னமும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காமெடிங்கிற விஷயத்தில் தான் கம்ப்ளீட்டாக இவங்க ரிலே ஆகியிருக்காங்க. அதுவும் 2 பேர் மேலே தான் அந்த விஷயமே ஓடுது. ஒன்று நம்ம ஆர்ஜே விஜய், இன்னொன்று விடிவி கணேஷ். இவங்க 2 பேர் படத்தில் காமெடி பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. கவின் அங்கங்கே காமெடியை ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், புல் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஆர்ஜே விஜயும் விடிவி கணேஷும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்பவே ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி அப்படிங்கிறது பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுதான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. த்ரூ அவுட்டாக ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் அந்த படம் நம்மளை ஹோல்ட் பண்ணணும்னு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் முக்கியமான பிரச்சனை. இதை தாண்டி ஹீரோ ஒரு ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை நோக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாக, அதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுத்ததாக எந்த ஒரு காட்சியுமே இந்த படத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு தான் ஈவன் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் கூட எழுதப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதுபோக எங்கள் ஒரு தருணத்தில் இந்த புக்கு நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ பிரச்சனை வருது. அதனால் எப்பா இந்த புக்கை யார் கொடுத்தா? ஹீரோயின் தானே கொடுத்தா. அந்த பொண்ணை பிடி, எப்படி இந்த புக்கு கிடைச்சதுன்னு மட்டும் கேட்டு கண்டுபிடி, இதுக்கு ஒரு 2 கார்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் கதாநாயகன்கிட்ட சொல்லுது. அந்த புக்கை எங்கம்மா எடுத்த அப்படின்னு கேட்குறதுக்காக போனவர் தான். ஆனால் அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூலு, வழக்கம் போல் ஹீரோயினோட படம் முழுக்க ஆடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் மட்டும் ஆண்ட மணியமாகத்தான் இருக்கிறாரு. அந்த மொத்த காட்சிமைப்புகளையும், அந்த டான்ஸ் ஸ்கூல் ரிலேட்டடான எந்த ஒரு காட்சிமைப்புகளையும் இம்மி கூட சுவாரஸ்யம் கிடையாது இந்த படத்தில். இந்த மாதிரி தான் அந்த படம் மொத்தமாகவே ட்ராவல் ஆகுது. உண்மையை சொல்லணுன்னா மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இந்த கிஸ். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில கிஸ்ஸிங் சீக்வன்ஸ்லாம் இவங்க காமிக்கலை. அப்படி க்ளோஸாக வந்துட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட உண்மையாகவே லிப்லாக்காக ஒரு 2-3 சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. எப்படி UA13+ இது கிடைச்சது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த படம் நிச்சயமாக UA16+ கேட்டகரியில் வைக்க வேண்டிய படம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.